பிதாவாகிய தேவனுடைய அன்பு எப்படி இந்த உலகம் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நடந்துச்சுன்னா, ஐயோ எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் செய்தார்னு சொல்லுகிற ஒரு விஷயம், அந்த சாட்சி அல்ல. பிதாவின் அன்பு நம்மில் இருக்கிறது என்பதை உணர்த்துகிற அடையாளங்கள். அல்லேலூயா. அது உலகம் அதற்காகத்தான் ஓடுகிறது, ஆனால் நாம் அதற்காக அழைக்கப்படவில்லை. ரெண்டாவது அந்த வசனம் சொல்லுகிறது, அப்படி இல்லையானால் ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, வசனத்திற்கு கீழ்ப்படுகின்ற ஒரு சுபாவம், ஒரு சூழ்நிலைமை எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைவு பெற்றிருக்கிறதோ அங்கே பிதாவின் அன்பு பூரணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பூரணப்பட்டிருக்கின்ற தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கிறது. அதிலே நான் நிறைவுள்ளவனாய் இருக்கிறேன், நிறைவுள்ளவளாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதற்கு அடையாளமாக ரெண்டு காரியத்தை பார்க்குறோம். உலகம் தேடுகிற அடையாளங்கள் தேவனுடைய அன்பு நம்மேல இருக்கு என்பதற்கு அடையாளம் இல்லை என்பதும், இரண்டாவது ஸ்தோத்திரம், அந்த அந்த எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகின்ற அந்த நிறைவுக்கு பதிலாக தேவனுடைய வசனத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அந்த வசனம் என்னை போதிக்கிறது, அந்த வசனம் என்னை நடத்துகிறது, அந்த வசனத்திற்கேற்றபடி நான் என்னை வாழ ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற மாறுதலுக்கு உட்படுத்துகிறவனுக்குள்ளே பிதாவினுடைய அன்பு பூரணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியத்தை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். மேலும் அவருக்குள்ளும் மெய்யா இருக்கிறது, இருள் நீங்கி போகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ புதிய கற்பனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது அவருக்குள்ளும் எப்படி இருக்கிறது? மெய்யா இருக்கிறது. அப்படின்னா உண்மையா இருக்கிறது.